ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை திருநாள் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ரெண்டு முக்கியமான விஷயங்க. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல சுவையா சாப்பிடக்கூடிய நம்மளோட பொங்கல். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவில போடுற ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ். நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு நம்ம ஜெயா டிவில ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும். எஸ், ஸோ சூப்பரா மாசா செம்மையா நம்மளோட இஸ்பேட் ராஜாஸும் நம்மளோட இதய ராணிஸும் வந்து அவங்களோட இடத்துல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ நம்மளோட கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன क्वेश्चन இருக்கு. ராகுல் தாத்தா, உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 83. 83யா? யா. நிஜமாவே 83யா? ஆமா, 1941. அது அப்படியே டர்ன் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. 38னு டர்ன் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா. ஓகே ஓகே. ஓகே சார், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. பேர் வந்து கதிரேஷ் சார். ஓகே சார். கிளப்பாயங்கிற படத்தில் நடிச்சதுனால கிளப்பாய கதிரேசன் வச்சுட்டாங்க பேரு. ஓகே சார். படத்தில் பூரா கிளப்பாய கதிரேசன் தான் டைட்டில் வருது. பட் ஏஜ் வந்து இவரோட மகன் வயசு தான். ஓகே சார். நீங்க? என் பேர் ஆனந்தராம். நான் 1976லேருந்தே மேடை நாடகங்களில் நடிச்சு இது வரைக்கும் ஒரு 2750 மேடை நாடகங்களில் நடிச்சு இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, சூப்பர் சார், சூப்பர். வயசு வந்து 68 இயர்ஸ் யங், அதாவது 68 வயசு இளமையானவன். அண்ணே, ஆளு சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க. அப்படி போடு. உங்களுக்கு ஏத்த கவுண்டர் தான். இஸ்பேட் ராஜாவில் ரொம்ப யங்கஸ்ட் நான் தான். ஆமா சார். வெல்கம் டு தி ஷோ அவர் ராகுல், கதிர் அண்ட் ஆனந்த். ஓகே, இப்போ இதே ராணிஸோட இன்ட்ரோ கேட்டலாமா? கண்டிப்பா கேளுங்க. நான் வந்து ரோஷினி. ஸோ பேசிக்கலி விஜே அண்ட் ஆர்டிஸ்ட், சீரியல்ஸ் அண்ட் ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க? என்னோட பேர் வந்து புவனேஸ்வரி. நான் நியூஸ் ரீடராக இருக்கேன். ஓகே, நீங்க? நான் வந்து விஜேவா இருக்கேன் அண்ட் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பிஜிஎம். உங்க பேருமா? என்னோட பேர் சோனேஸ்வரி. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து மிங்கிள் பண்றதுக்காக ஒரு சிம்பிளான வார்ம் அப் ரவுண்டுக்கு இவ போயிடலாம் வாங்க. என்னடா கரும்பும் கையுமா நிக்கிறனே அப்படின்னு பாக்குறீங்களா? நம்மளோட வார்ம் அப் ரவுண்டுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியே இதுதாங்க. இதை வச்சுதான் நம்ம வந்து வார்ம் அப் விளையாட போறோம். ஸோ என்ன கேமா இருக்கும் அப்படின்னு எனி கெஸஸ்? கரும்பு சாப்பிடணுமா? கரும்பு சாப்பிடுறது பின்னாடி வருது ஆனந்த், பின்னாடி வருது. ஸோ இனி அப்புறம் இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆளுக்கு ஒரு கரும்பு கையில வச்சுட்டு எல்லாரும் வந்து சர்க்கிளா நிக்க போறீங்க. ஒரு கரும்பை ஹோல்ட் பண்ணிட்டு மியூசிக் வந்து போடுவாங்க. ஓகே, கிட்டத்தட்ட மியூசிக்கல் சேர் மாதிரி இது ஒரு கேம். மியூசிக்கல் சேர்ல என்ன பண்ணுவோம், நம்ம வந்து யாரு கடைசியா யாருக்கு வந்து சேர் கிடைக்கலையோ அவங்க அவுட் ஆயிருவாங்கல்ல. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கரும்பை ஒரு கையில வச்சுட்டு மூவ் ஆகணும். மூவ் ஆகுறதுக்குள்ளார இப்படி மிஸ் பண்ணாம அடுத்தவங்க வந்து இந்த கரும்பு பிடிக்கணும். சப்போஸ் யாராவது இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அவுட். ஓகே ஓகே, சோ எல்லாரும் கரும்பை ஹோல்ட் பண்ணிட்டு சர்க்கிளா நிக்கணும். ஓகே, டன்னா? நம்மளோட இஸ்பேட் ராஜா டீம்ல இருந்து ராகுல் தாத்தா வந்து சியர் பாயா செயல்படுவாரு. மற்றும் இதய ராணிஸ் டீம்ல இருந்து ரோஷினி சியர் கேர்ளா, சியர் பேபியா செயல்படுவாங்க. வாங்க வாங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. ஓகே, ஸோ வார்ம் அப் ரவுண்ட் எப்படி விளையாட போறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு கரும்பு இருக்கிறது அப்படிங்கறதுனால என்னையவே வந்து இறக்கி வேடிக்கை பாக்குறாங்க எல்லாரும். ஸோ ஷால் ஐ ஜாயின் வித் யூ ஆல்? ஷூர், பை ஆல் மீன்ஸ். தேங்க் யூ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷூர், கம் ஆன், ஸ்டார்ட் மியூசிக். Start music. பொங்கு பொங்கு. அதெல்லாம் இல்ல ஆனந்த், ப்ளீஸ். நீங்க அவுட் ஆயிட்டீங்க. ஆனந்த் அவுட் ஆயிட்டு என்ன போங்கன்ற எல்லாரும் பாத்தீங்களா? அவுட் தானே? நான் பார்த்தேன். அவுட் தானே? அவுட் தானே? அவுட். இல்ல, எனக்கு வெளிநாட்டு செய்தி வீட்டுல இருந்து. ஓகே, ஸ்டார்ட் மியூசிக். அப்போ யார் மாதிரி போமா?
சோனியா நான் நினைக்கிறேன் அவங்களோட பேட் வைப்ஸ் தான் நம்மள அட்டாக் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படியெல்லாம் இல்ல, ஆ. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டா இந்த வெட்டு புலி. அப்படி ஆஹா. யார் விட்டு கொடுத்தா? நாங்க தான் விட்டு கொடுத்தோம். எனக்கா? ஆமா. சரி, okay. நீங்க போய் உங்க இடத்துல நில்லுங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகே, இதே ராணி டீம்ல இருந்து சோனி அவுட் ஆயிட்டு தோல்வியை தழுவிட்டு அவங்க வந்து அங்க போய் நின்னுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சிங்கக்குட்டி மாதிரி இன்னொரு பொண்ணை விட்டுட்டு போயிருக்காங்க. இஸ்பேட் ராஜா டீம்ல இருந்து ஒருத்தர் இருக்காரு. சபாஷ், சரியான போட்டி. மோதலாமா? தெய்வமே, ஆ, சிங்கக்குட்டி இது, அது புலிக்குட்டி. ஓகே, சிங்கக்குட்டி வெர்சஸ் புலிக்குட்டி. ஸ்டார்ட் மியூசிக். வாவி, இங்க வாங்க. உங்களை வார்ம் அப் பண்ண சொல்லி கேம் விளையாட சொன்னா இப்ப என்ன நடந்துச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? கேம் தாக்கா நடந்துச்சு. இவர் என்னடானா கண்ணடிக்கிறாரு, நீ என்னடானா வெக்கப்படுற. இங்க இப்ப என்ன நடந்துச்சு கேக்குறேன். மனுஷன் ஒரு நாள் சந்தோஷமா இருக்க கூடாதா? உங்களுக்கு அவரு அடிக்கடி டப்பிங் கொடுக்கறாரு. இல்ல, இது கேம் தான் விளையாண்டேன் நானு. நான் லுக் ஆமா, கேம்ல கேம் விளையாண்டீங்க. கேம் கேம்ல கேம் விளையாண்டு Correct. எப்படியோ இஸ்பேட் ராஜாக்கள் ஜெயிச்சிட்டாங்க. வாட் அபௌட் இதே ராணிஸ், என்ன இட்ஸ் பண்ணலாம்? ஓகே, இட்ஸ் நாங்க ஜஸ்ட் next வார்ம் gameல அப் ரவுண்ட் தானே. ஆமா, ஃபைன், நாங்க வந்து மெயின் ரவுண்ட்ஸ்ல சோ பாத்துக்கலாம். மெயின் ரவுண்ட்ஸ்ல பாத்துக்கறேன்றீங்க. ஓகே, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். என்னதான் வெக்கப்பட்டு விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேம்ல பாத்துக்கலாம். எஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும். இப்போ பொங்கல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வரும்? உங்களோட சின்ன வயசுல, வெரி சாரி, நீங்க இப்போ சின்ன வயசுல தான் இருக்கீங்க, கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி எப்படி நீங்க பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க? 3 பேரும் கொஞ்சம் தனித்தனியா எனக்கு சொல்றீங்களா? எங்க அத்தை பொண்ணுங்கெல்லாம் மஞ்சள் தண்ணியை கரைச்சி தலையில ஊத்திக்கிட்டே இருப்பா. அண்ட் கதிர், உங்களுடைய பொங்கல் மெமரிஸ்? ஆக்சுவலா வந்து எல்லார் வீட்லயும் வந்து தைப்பொங்கல் தான் பொங்கல் வைப்பாங்க. மாட்டு பொங்கல் இன்னைக்கு தான் ஸ்பெஷல். அன்னைக்கு தான் மாட்டுக்கு வந்து எல்லாம் பொங்கல்லாம் வச்சு எல்லாம் வச்சு இது தேங்காய் எல்லாம் கொடுத்து மாட்டுக்கு மசா கொடுத்துட்டு தான் நாங்கள் அதை சாப்பிடணும். உங்களுடைய பொங்கல் மெமரிஸ்? அந்த சொகக்கதையை ஏம்மா ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு தான் அதுக்காக வருத்தப்பட்டு இருக்கேன். அன்னைக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா மஞ்சு விரட்டில் கலந்துக்கிட்டேன். நிஜமாவா? பின்ன இந்த பார்வையாளராக இருக்கும். மஞ்சுன்றது யாரு உங்க போ? மாட்டை பிடிக்க மஞ்சுவை விரட்டுனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மஞ்சு இல்ல, மங்களத்தை விரட்டு. வயசாகி உனக்கு இந்த வில்லத்தனம் போல பாரு. லிஸ்ட் இத்தனை வச்சிருந்தா அப்புறம் ஏன் வீட்ல வந்து சும்மா வச்சிருப்பாங்க? அடிச்சு தான் துரத்துவாங்க. அதுதானே அந்த சோக கதை. மாடை விரட்டுறேன்னு சொல்லி மங்களத்தை விரட்டி அந்த கட்டியிருந்த பேரிகார்டு மேல ஏறி குதிச்சு இவளை கட்டி பிடிச்சிட்டேன் மங்களத்தை. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சோகம்தான். அன்னைக்கே அவருக்கு மங்களம் பாடிட்டாங்க. சரி, ஓகே. ராகுல், நீங்க தான் இந்த மாதிரி சேட்டை பண்ணிருக்கீங்களா? மங்களம், மஞ்சு இந்த மாதிரி நீங்க யாராவது விரட்டி? நிறைய பண்ணிருக்கேன். சேட்டை தானே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கா? தினமும் தான் வந்துட்டு இருக்கு. இப்பயுமா? ஆமா. யார்கிட்டயாவது ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது ப்ரொபோசல் வந்திருக்கா அப்படின்னு நம்ம ராகுல் கிட்ட கேட்டா லிஸ்ட் பெருசுன்னு சொல்லி எந்த கதையும் சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. சோ நம்ம லைவா அவரோட ப்ரொபோசல் சீன் ஒன்னு பாத்துடலாம்னு நினைக்கிறேன். ராகுல், ஆர் யூ ரெடி? ஐ அம் ரெடி. என்ன நோக்கி இவங்களா? உங்களதானா? தாத்தா நல்லா இருக்கீங்களா? சூப்பர். வந்துருங்க. எஸ், தேங்க் யூ ராகுல், தேங்க் யூ so much. ஓகே, செம்மையா போச்சு. இப்போ அவங்கலாம் அவங்களோட பொங்கல் மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 2K கிட்ஸ் இல்ல 90s கிட்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? பொங்கல்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? பொங்கல் தான் ஞாபகம் வரும். நீங்க 80s கிட்ஸா? நானும் 90s கிட்ஸ் சாப்பிடவே தான். இல்லை. எனக்கு என்ன ஸ்கூல் படிச்ச வரைக்கும் பொங்கலோ ஓகே, நமக்கு பொங்கல். ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் வரும், அதுதான் ஞாபகம் வரும். இப்ப வரைக்கும் அதுதான் மெமரியா இருக்கு. வேற எதுவும் பெரிய மெமரிலாம் எனக்கு இல்ல. உங்களுக்குலாம்? எனக்கெல்லாம் பொங்கல்னா பொங்கல் தான் ஞாபகம் வரும். அப்புறம்? வீட்ல செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட்டு பொங்கல்னா பொங்கல் சிறப்பு பொங்கல் தான் நிகழ்ச்சிகள் ஞாபகம் நம்ம ஜெயா டிவில போடுற மாதிரி கட் போடுவாங்க பண்ணா இல்லையா? திங்கிறது தான் So, அந்த ஞாபகம் மாதிரி வரும். சேனல்ஸ்ல வர ஷோஸ்லாம் பார்த்து படம்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடும்.
ஓகே குட்டிஸ் டிவி நீங்க நாங்களும் பொங்கல் தான் வைப்போம்க்கா. அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு மட்டும் கொஞ்சம் செலிப்ரேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா மாட்டை சுத்தம் பண்ணி அதுக்கு பெயிண்ட் பண்ணி அதுக்கு சலங்கை கட்டி அப்புறம் பனை ஓலையில் அதுக்கு மாலைலாம் செஞ்சு அது வந்து ஊரை வந்து 3 டைம்ஸ் சுற்றி வருவாங்க. அது நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே சோ உங்களுக்கும் வந்து மாட்டு பொங்கல் வந்து ஸ்பெஷல். ஆமா. ஓகே உங்களுக்கு எனக்கு பொங்கல் அப்படின்னா சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு 10 நாளுக்கு அவளுக்கு முன்னாடி காணும் பொங்கல் தான் வீடு வரும். வீடா போயிட்டு என்ன கலர்னு பார்த்து இன்னொன்னு dress பண்ணுவோம். வாங்குவோம். கோலம் நைட்ல போயிட்டு மார்க் ஆமா. போடுவோம். 10 தூங்கவே மார்க்குக்கு இத்தனை மார்க் இந்த கோலத்துக்கு அப்படின்னு சொல்லி மார்க் போடுவோம் குடும்பத்தோட போய். அதுக்கப்புறம் Okay. பொங்கலுக்கு அப்புறம் அவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மரத்துல வந்து எண்ணெய் ஊத்தி ஏறுவாங்க, பானை உடைப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். சூப்பர். எல்லாரும் அவங்களோட பொங்கல் மெமரிஸ் வந்து செம்மையா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஷோல அடுத்ததான் நம்ம விளையாட போற கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பக்கத்துல ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல யாரோ மாடு அழகா வரைஞ்சு வச்சிருக்காங்க. பட் என்ன மிஸ் ஆகுது? வாலு அந்த மாட்டுக்கு இங்க 6 வால் இருக்காங்க. ஆனா இந்த மாட்டுக்கு மட்டும் ஒரு வால் வரைய மறந்துட்டாங்க. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டா கண்ணை கட்டி இங்க அனுப்ப போறோம். அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரோஷினி நீங்க வரீங்க அப்படின்னா உங்க டீம்மேட்ஸ் உங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க வந்து உங்களை சென்டர்ல விட்டுருவோம் கண்ணை கட்டிட்டு. லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்க கரெக்டா நீங்க வந்து அந்த மாட்டுக்கு வாழை வரையணும். நீங்க கண்ணு திறந்து எங்களை விட்டாவே நாங்க கரெக்டா வரைய மாட்டோம். கண்ணை மூடி வேற கொண்டு போய் விட்டீங்கன்னா எனக்கு வரைய தெரியாது. ஏன் இனமடா நீ? ஆமாண்டா என்னடா பண்றது? ஏன் இனமடா நீ? நமக்கெல்லாம் அப்படிதான். வேற என்ன பண்றது? வந்துட்டோம், இப்படி ஒரு கேம்னு இறங்கிட்டோம், நம்ம விளையாண்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. சோ சூப்பர். போன கேம்ல தான் வந்து ராகுல் எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் வந்து சியர் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் அவர் இறக்கிடலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இவங்களுக்கு வந்து வெறும் 1 மினிட் தான் நம்ம டைம் கொடுக்க போறோம். அந்த 1 மினிட்குள்ளார இவங்க மாட்டோட வாலை வரைஞ்சு முடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். அதை பொறுத்து தான் இவங்களுக்கான பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் தாத்தா ப்ளீஸ் கம். ராகுல் இப்போ வந்து ரெடி ஆயிட்டாரு. நம்ம அவரை கேமுக்கு இறக்கிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். லேசா வலது பக்கம் திரும்புங்க. ரைட் திரும்புங்க. ரைட் திரும்புங்க. உடம்ப திருப்புங்க. அப்படியே வச்சுருங்க. நேரா வாங்க. நேரே போயிடுங்க. நேரா வாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் ரைட் அப்படியே கொஞ்சம் நேரா ரைட். போங்க. அப்படியே நேரா போய் இருங்க. இல்ல லெஃப்ட்ல போங்க. லெஃப்ட் லெஃப்ட் கொஞ்சம் முன்னாடி போங்க. ஒரு அடி முன்னாடி போங்க. ரைட்ல கை நீட்டுங்க. ரைட்ல வலது பக்கம் கை நீட்டுங்க. இன்னும் கொஞ்சம் மேல. இல்ல வலது பக்கம் உங்க வலது கை. அதேதான். போட்டாச்சு. சிங்கம் கழிச்சிருச்சு. இந்த மாட்டுக்கு எப்படி இவ்ளோ பெரிய வால் இருக்கு? இதோட பெருசா இருக்கு. இதோட பெருசு. ஆமா. அது அந்த காலத்து சாப்பாடு. என்ன சொல்றீங்க கேர்ள்ஸ்? வேற லெவல்ல வரைஞ்சிட்டாரு. பட் அது வந்து எப்படி இருக்கோ பட் கரெக்டா அவர் போய் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. சூப்பர். தேங்க்யூ. சரி ஓகே. இப்போ நீங்க இந்த கண்ணாடி இடத்துக்கு போறீங்க. கொடுத்துருங்க. அந்த டீம்ல வந்து ஒருத்தர் கூப்பிடலாம். சோ அடுத்ததா இதே ராணிஸ் டீம்ல இருந்து யார் வர போறீங்க? நான் ஃபர்ஸ்டே ரெஸ்ட் பண்ணிட்டனால நானே வாங்க. ஓகே ரோஷினி ரெடியா இருக்கீங்களா? ரெடி. Your time starts. இன்னும் 2 செகண்ட் சுத்துனீங்க விழுந்துருவேன். அப்போ சொல்லுங்க. Come on. அப்படியே ஸ்ட்ரைட். போடு பாத்தீங்களா? இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு. எக்ஸாக்ட்டா. எஸ். லெஃப்ட். கீழ. ஓகே வந்துச்சு. கரெக்ட். அப்படியே வா. கீழ வாங்க. லெஃப்ட் அப்படியே சைடுல டர்ன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கீழ. மாட்டுக்கு வால் போடணும், ஆட்டுக்கு வால் போட்டுருக்க. எப்படி? அப்புறம் லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணனும். அதான். அப்படியே திரும்பி நேரா ரைட் கொஞ்சம் கீழ. அப்படியே ஜாயின். ஓகே சூப்பர். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்களே பாருங்க. உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கு. பாபா நான் கூட ரொம்ப வஸ்டா இருக்குன்னு நினைச்சிட்டேன். இத கூட அது வால் இல்லமா பாம்பு தலையில கட்டிட்டு. வால் மாதிரி இல்ல. இப்போ வந்து டிரா தி மேட்ச் மாதிரி இவங்களும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. நீங்களும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் உங்க டீம்ல இருந்து யார் வர போறீங்க? போங்க கதிர். வாங்க கம் ஆன். போங்க. கதிர் ரெடியா? ரெடி. Your time starts பதில். now. அப்படியே யூட்டா நேரா போங்க. ரைட்ல வாங்க. ஒரு ஸ்டெப் ரைட்ல வாங்க. இது ரைட்ல வாங்க. ரைட் திரும்புங்க. ரைட்ல வாங்க, லெஃப்ட்ல
ரைட்ல நான் தான் சொல்றேன் ரைட்ல பின்னாடி பேக் வாங்க இப்போ ரைட் வாங்க அப்படியே வாங்க பேக்ல வாங்க இன்னும் நல்லா திரும்புங்க. வலது பக்கம் நல்லா திரும்புங்க வலது பக்கம் நல்லா திரும்புங்க போயாச்சா என்ன போகணுமா? லெஃப்ட் போக வேண்டியதான் வீட்டுக்கு முடிஞ்சு அவ்வளவுதான். ரைட்ல Right வாங்க. அப்படியே கை கொண்டாங்க ரைட்ல கொண்டாங்க வாங்க ரைட்ல கொண்டாங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே அப்படியே வைங்க. அப்படியே வரீங்க அப்படியே மேல போறோம் இன்னும் கொஞ்சம் மேல இன்னும் கொஞ்சம் மேல. அவ்வளவுதான் அப்படியே விடுங்க Amazing-ஆன அவங்க வால். சொல்றதெல்லாம் கேக்குறீங்களே அது வாலா இல்ல ஓகே டைம் அப். இது என்னது? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் வரீங்க. அவரே மாட்டுக்கு வால் வரைய சொன்னா மாடு போறதுக்கு வழி வரைஞ்சிருக்காரு. நீங்க தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. என்னை தோக்கடிக்கிறதுக்கு ஏன்னா ஏற்கனவே கரும்புல தோக்கடிச்சல்ல, அதனால அந்த பொண்ணு என்னைய தோக்கடிக்குது. ஓகே ரைட், ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வந்து போட்டின் வந்தா போட்டி எடுத்துருவாங்க. இந்த நல்லா break-ல வருவோமா? நல்லா வருவேன். போட்டிக்கு வந்தா போட்டி எடுக்கிறீங்க. சூப்பர். ஓகே இப்போ கதிர் சார் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டாரு. மாட்டோட வால் கொஞ்சம் பக்கத்துல அவர் வந்து வரைஞ்சிட்டாரு. ரோஷினி சொன்ன மாதிரி மாட்டோட வால் இருந்தாலும் மாடு போறதுக்கு வழி மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டாரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகே இப்போ உங்களோட ஆப்போனன்ட் யார் வராங்கன்னு பார்க்கலாமா? பாருங்க. யார் இறக்க போறீங்க? அவரை கதிருக்கு போட்டியா? தோக்கடிச்சது புவனேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காருல்ல, சோ அவருக்கு பேட்டரா நாங்க புவனேஸ்வரி? புவனேஸ்வரி. எஸ் ஓகே இப்போ புவனா ரெடியா இருக்காங்க, வெறி கொண்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனா சுத்தி விடுங்க. உங்களுக்கான நேரம் மைக் போட்டு அங்கே உங்களுக்கான நேரம் மைக் என்ன இஷ்டத்துக்கு டைம் இல்ல அத ட்ரீட் பாத்து நோ. இப்போ அவளுக்கு வால் எப்படி இருக்குன்னே மறந்துட்டா. அவ என்னன்னு வரையலாம். அவ்வளவுதான் டைம் போயிட்டு இருக்கு. அப்போனா அப்படியே அப்படியே ஸ்ட்ரைட்டா போ திரும்ப அப்படியே லெஃப்ட் நேரா அப்படியே நேரா நான் தான் கூப்பிடுறேன் வாமா மின்னல அப்படியே திரும்ப ரைட்ல திரும்பிடுமா மாடு முட்டோ உதைக்கும் போது கொஞ்சம் மேல அப்படிதான் அப்படிதான் ஓகே 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 போனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்களே ஃபர்ஸ்ட் பாருங்க. டைம் ஸ்டார்ட். வாலே இல்லையே. வந்து கால்லயே வால் போட்டிருக்காங்க. அவங்க எங்க வால் போட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். கால் எக்ஸாக்ட்டா வரைஞ்சிருக்காங்க அவங்க. தோ அத கொஞ்சம் கேமரா இத கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. போனா போட்ட வால வந்து Actually நீங்களே கொஞ்சம் வந்துங்க, அது நீங்க வால் இல்ல இலே வால் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு மறுபடியும் ராதி மேட்ச். இட்ஸ் ஓகே. பரவாயில்ல, போனா கொஞ்சம் அப்படியே போய் உட்காந்துருங்க. ஓகே பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம். சூப்பர். கடைசி ஆனந்த் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. வந்துருங்க. ரெடியா? நான் ரெடி தெரியுதா? ரொம்ப சுத்தாதீங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஐயா, நீங்க சொல்லுங்கயா. அப்படியே வாங்க அப்படியே. கரெக்டா போயிட்டு ஏய் ரைட் ரைட். கரெக்ட்டா வரீங்க. ரைட் 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 ரைட். ரைட் வச்சிட்டீங்க. ரைட் அப்படியே வைங்க. அப்படியே வாங்க. வரஞ்சிருச்சு வாங்க, வந்துருச்சு வாங்க. வந்துருச்சு ஐயா. அடிச்சிருச்சு. ஜெயிச்சு அண்ணா ஜெயிச்சிட்டோம். போயிட்டாச்சு. கவுந்துடுச்சா? அண்ணா வேற எதுவும் தொட்டாங்க. கவுந்துட்டேனா ஆ. கவுந்துட்டேனா அவ்வளவுதான் முடிஞ்சது. இது எத்தனை? 2 இது எத்தனை? ஒண்ணும் இல்ல மாட்டிக்கிட்டீங்களா? என்னது? நீங்க வரைஞ்சது நீங்களே பாருங்க. ஐயோ வால்ல போடு. எப்படி இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சீங்க? உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுதானே? அந்த வாலுக்கு கீழ முடியெல்லாம் ஒரு டெக்கரேஷன் பண்ணிருக்காரு. டிராயிங் வரைவேம்மா ஆ. எனக்கு வரைய தெரியும் அது கண்ணு ஆனா திறந்து கண்ணை கட்டிட்டு வரைஞ்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க சொல்றதை நான் கேட்கல ஆக்சுவலி அவங்க இந்த வாட்டி பெருசா சொல்லவே இல்ல. நாங்க மட்டும் தான் கத்துனோம். இல்ல சொன்னாரு ராகுல் பக்கா சொன்னாரு இவர் சொன்னாரு நீங்க ராகுல் சொன்னாரு குறும்படம் போட்டு பாருங்க. குறும்படம் போடுங்க. இது தேவையா அவனுக்கு சரி வாட் எவர் இட் இஸ். சின்ன பசங்க விட்டு கொடுத்துடலாமே கேர்ள்ஸ் ப்ளீஸ். வார்ம் அப்லயும் இதே தான் பண்ணோம். ஸ்மால் பாய்ஸ்
ஸ்மால் பாய்ஸ் ப்ளீஸ் ஓகே ப்ளீஸ். எப்படி இருந்தாலும் தோக்க போறீங்க. இதுல இது வேற. சோனேஸ்வரியை பத்தி உங்களுக்கு தெரியாது. சோனி கம் ஆன். ஓகே கடைசியா இந்த மாட்டுக்கு வால் வரையறதுக்காக லெட்ஸ் வெல்கம் சோனி. வாங்க. Your time starts now. வச்சிடலாமே. அப்படியே நேர ரொம்ப உள்ள வராத. நேர சாபாஷ். கீழே அப்படியே கீழே வா வரைஞ்சா போச்சு கீழே வா. ஒழுங்கா வந்தவங்களை சுத்தி விட்டு படாத பாடு படுத்துட்டீங்களே. ஆஹா ரைட்ல அப்படியே நேரா இன்னும் மேல மேல அப்பா வாழை ட்விஸ்ட் பண்ணியாச்சு. வாழை முடிஞ்சு விட்டியம்மா. ஆமாமா மாடு பாவம்மா மாட்டு பாவம் பொல்லாதது. வேண்டாம் நான் ஏற்கனவே சாமிகிட்ட வேண்டிட்டேன். வேண்டாம் அது எங்க அப்பா. இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு வால் கிடையாது. வால் ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. டோர்ல மாட்டிக்கிச்சு. சூப்பர் குட் ட்ரை சோனி. சூப்பர் உங்களோட இடத்துக்கு போய் ஆல் தி வெரி பெஸ்ட். தோத்தது. ஓகே சோ செம. நம்மளோட மாட்டுக்கு வால் வரையற கேம்ல வந்து 6 பேர் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் அவங்க தான் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2 பேர் நம்மளோட ராகுல் தாத்தா அண்ட் நம்மளோட ஆனந்த் 2 பேரும் வந்து வாலை கரெக்டா பிளேஸ் பண்ணி வரைஞ்சதுனால அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர்ஸ். எங்கள் வெற்றி என்பதை சரித்திரம் சொல்லும். 2 பேருக்கு நடுவுல கடும் போட்டி நிலவும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் வாட் a bad luck இஸ்பேட் ராஜாஸ் மட்டும் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் வாட் இஸ் திஸ்? இட்ஸ் ஓகே. இன்னும் 2 ரவுண்ட்ஸ் இருக்குல்ல. இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. நிஜமா ஜெயிப்பீங்களா? ஜெயிப்போம். இல்ல பிரேக்ல உட்கார்ந்து போலி சாப்பிட போறீங்களா? இல்ல ஜெயிப்போம். பார்க்கலாம். பாத்தலாம். அவங்களும் வந்து 2 ரவுண்ட் இல்ல 3வது ரவுண்டும் நாங்க தான் ஜெயிப்போம். பயங்கரமா உங்களுக்கு டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கர ஸ்பிரிட்டோட இருக்காங்க. நம்ம அடுத்த ரவுண்டுக்கான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்துறலாம். சூப்பர். சோ அடுத்த ரவுண்டுக்கான ப்ராப்பர்ட்டி என் கையில இங்க ரெடியா இருக்கு. கரும்பு. பொங்கல்னாலே கரும்பு தானே ஸ்பெஷல். அடுத்த ரவுண்டுக்கு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியா நம்ம கரும்பு தான் யூஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒருத்தர் வந்து 1 to 1 போட்டி போட போறீங்க. ஓகேவா? உங்களோட ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் யார் கூட போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பீஸ் கரும்பு கொடுப்போம். அவங்களுக்கும் ஒரு துண்டு கரும்பு கொடுப்போம். 1 நிமிஷம் நேரம் கொடுப்போம். அந்த 1 minute டைம்குள்ளார யார் ஃபுல்லா அந்த கரும்பை ஃபினிஷ் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். நீங்க வந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. கரும்பை வந்து கடிச்சு துப்புனாலே போதும். ஓகே ஓகே ரெடியா 2 பேரும்? Your time starts now. Come on கதிர். Come on. உடாதீங்க. அப்படிதான். வெரி குட். சூப்பர். இந்த முடிஞ்சிருச்சு. சாப்பிட வேண்டாம். கடிங்க. கடிச்சு துப்புங்க. அப்படி கடிச்சு துப்புங்க. கடிச்சு கீழே துப்புங்க. கீழே துப்புங்க. அங்க ஊத்திக்குது. நீங்க பண்ணுங்க. தமாஷா இருங்க. அவ்வளவுதான். அது அங்க ஒண்ணும் இல்ல. அது வெத்து வெட்டு. நீங்க பண்ணுங்க. கடிங்க. அப்படி போடுங்க. போடு. சாபாஷ். Well done. ஓகே சூப்பர். கதிர் ஆ. கடிச்சு துப்ப சொன்னேன். நீங்க பாட்டு கடிச்சு சாப்பிட்டே இருக்கீங்க கரும்பை. இனிப்பா இருந்துச்சு. கரும்புனாவே இனிப்பு தானே. இப்ப யார் வின்னர்னு நான் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கே தெரியும். இந்த ரவுண்டோட வின்னர் புவனேஸ்வரி. ஏ சூப்பர். ஓகே கதிர் குட் ட்ரை. தேங்க் யூ so much. நீங்க உங்க இடத்துக்கு போலாம். தேங்க் யூ புவனா. நீங்க உங்க இடத்துக்கு போகலாம். அடுத்ததா 1 to 1 பேட்டிலுக்கு யார் வர போறீங்க? இதே ராணிஸ் டீம்ல இருந்து சோனி வரீங்க. சூப்பர். Your time starts now. கம் ஆன் சோனி. அதே ஃபாஸ்ட்லயே போ. முடிச்சிரலாம். கரும்பு முடிச்சிரலாம். அதே ஸ்பீட்ல போ. சூப்பர். சீக்கிரம் இருங்கடா. முடிங்க. சீக்கிரம். அத போடு வந்துச்சு. அது 2 குழியும் சாப்பிடுச்சு. அது முடிஞ்சிச்சுப்பா. அது முடிக்க பாக்குது. ஐயோ ஆனா நான் தான் தோத்துட்டேன். நீங்க தோத்துறாங்க. நம்ம டீம் தோத்த கூடாது. சாப்பிடுங்க. ஆனா வேற லெவல். நம்மள தோக்கடிக்குதுனா அவருக்கு இன்னொரு கரும்பு கொடுங்க.
அதான் finish பண்ணிட்டா. சூப்பர் சூப்பர் சோனி சூப்பர் 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 ஓ வின் பண்ணிட்டாதே. சாப்பிடு 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 கதை முடிஞ்சு. 1-0 உங்கள் வீட்டு டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? உப்பு இருக்கு. அதனால தான் இப்படி. ஆனந்த் தோத்துட்டு இப்படி டயலாக் பேசலாமா? இப்ப என்ன பண்ணுறது? உங்க கையில மறுபடியும் நான் வந்து குடுக்கறதுக்கு கரும்பு Thank you. எதுவுமே இல்ல. ஃபுல் கரும்பு கொடுத்தாலும் நீங்க வந்து முடிச்சிருவீங்க போல இருக்கே. ஆமா, இன்னும் எனக்கு 2 கரும்பு கரும்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் கொடுத்தாலும் ஆச்சு. ஜெயிச்சிருக்கும் போல ஸோ தெரியுதே. கரும்பு கிடைச்ச உடனே அவ்வளோ வெறி. Okay, இன்னொரு piece சாப்பிடுறீங்களா? என்னை தோக்க வச்சுட்டே இல்லை ஒன்று விட்றேடா பாரு. எங்கள் வீட்டு நிலத்துல ஒன்று கரும்பே போட மாட்டேன். உங்க இடத்துக்கு போயிருங்க. Thank you. தேங்க்யூ. எஸ் கேர்ள்ஸ், போன 2 ரவுண்ட்ல வந்து கொஞ்சம் நீங்க அப்படி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணினாலும் 3வது ரவுண்ட்ல சும்மா மஜாவா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இப்ப தெரியுதா நான் ஏன் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொன்னேன்னு. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சாப்பிடுற போட்டி வச்சிருந்தீங்கன்னா கண்டினியூஸா நாங்க தான் ஜெயிச்சிருப்போம். நீங்க தப்பு பண்ணி 3வது ரவுண்ட்ல வச்சிருக்கீங்க. சாரிடா, ஐ அம் வெரி சாரி. இட்ஸ் ஓகேடா. சரி, எனிவே நீங்க வந்து வின்னர் தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஆனந்த், ஆ என்ன திரும்ப திரும்ப உங்களோட தோல்வி சின்னத்தை கையில வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க? இனிமே இந்த ஜென்மத்தில் கரும்பே சாப்பிட மாட்டேன். அப்படியெல்லாம் நீங்க அவ்வளோ பெரிய முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம். ஆ. இது ஃபன்னுக்காக சும்மா நம்ம விளாண்டோம். ஓகே, கம்பை பார்த்தோன்னே நான் வந்து லைட்டாக ஃபீல் ஆயிட்டேன். நம்மளோட அடுத்த கேம்க்கான ப்ராப்பர்ட்டியே இந்த கம்பு தான். ஏன்னா ராகுல் தாத்தா, ஆ உங்களுக்கு வந்து கம்பு சுத்த தெரியுமா? நான் சுத்தாத கம்பா இப்போ சுத்துறேன் பாரு குடு. வாங்க. ஓய் யார்கிட்ட? என்கிட்டயா? எப்படி எப்படி? பார். ஏய் ஏய் ஆ, இவரை விட சூப்பரா நான் கம்பு சுத்துவேன். சுத்து. கம் ஆன். ஆ ஆனா என்ன மாதிரி யாருமே சுத்த மாட்டீங்க. யார் மேல இடிக்காம சுத்துங்க பார்க்கலாம். ஷூர்? ஷூர். யார் மேல இடிக்காம நான் சுத்தி காமிச்சிட்டேனா? கம்ப சுத்த கூடாது. இப்படி எல்லாம் சுத்த மாட்டேங்க. நீங்க என்ன இது புடிச்சிட்டு தானே சுத்த கூடாதுன்னு சொன்னீங்க. நான் இத கூட தொட மாட்டேன். நீ போட்டு சுத்துறேன் சுத்து. பாருங்க இப்போ எப்படி சுத்துறேன் பாருங்க. போங்கு போங்கு போங்கு. போங்கு. யார் மேலயும் போங்கு. படாம என் கையே படாம கம்பு சுத்திருக்கேன். இதுக்கு பேர் தான் கம்பு சுத்துறதா? ஆமாங்க, நான் ரிவர்ஸ்ல கூட சுத்துவேன். சொல்ல முடியுமா? போதும். ஒரு கம்ப உங்க கையில கொடுத்துட்டு நான் படுற பாடு போதும். ஓகே, ஓகே, இந்த கம்பை வச்சு உங்களால கண்டென்ட் கொடுக்க முடியாது. இன்னொரு கண்டென்ட் கொடுங்க. என்ன கண்டென்ட்? ஸ்டார்ட் மியூசிக். அந்த பாட்டு எனக்காக போடுங்க உப்பு கருவாடு போடக்கூடாது. உப்பு கருவாடு தான் நாங்க போட எனக்கு போறோம். தெரிஞ்சு போச்சு. உப்பு கருவாடு தான் நாங்க போட போறோம். அதுக்கு நீங்களும் ராகுலும் டான்ஸ் பண்ண போறீங்க. ஓகே, ராகுல் வாங்க தாத்தா. ப்ளீஸ் கம் ஆன். ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இதுக்கும் ஆடுறீங்க பாத்தீங்களா நீங்க? ஓகே, 2 பேரும் சூப்பரா ஆடினாங்க. உங்களோட மெயின் கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உரி அடிக்கிறது. ஓ, என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து உங்களோட கண்ணை கட்டி விட போறோம். கண்ணை கட்டினோடனே மேல இருக்கிற உரிப்பானைய நீங்க வந்து அந்த கரும்பை வச்சோ இல்லாட்டி இந்த குச்சியை வச்சோ அடிக்க போறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் 3 சான்ஸ் தான். ஓங்கி அடிக்கிறதுல 3 சான்ஸ் தான். 3 சான்ஸ்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவங்க ஆல்ரெடி 2 கேம்ல வின் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு கேம்ல வின் பண்ணிருக்கீங்க. சோ இதுல வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 பேரும் டை. அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நாங்க அவங்க win. win. ஓகே ஓகே அவங்க தான் வின்னர். ஓகே ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? இதே ராணி நீங்க வரீங்களா? ஓகே. நம்ம சைடு தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்படிலாம் இல்லங்க, எதனாலும் ஃபர்ஸ்ட் நாங்க இறங்குவோம். நாங்க என்னைக்குமே ஸ்ட்ராங் தான். வாங்க இறங்குங்க, வாங்க வாங்க வாங்க. Straight, 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 straight. Straight ஆ போங்க. ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா. Straight ஆ போங்க. எக்ஸாக்ட். அது ஆங்கரோட மண்டை. நேரா போ நேரா போ. ரைட்ல ரைட்ல. ரைட் சைடு Right, ரைட் சைடு. right, 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 ஆ. straight. ஓகே ஓகே. ஐயோ. Straight, straight. ஜம்ப் பண்ணி அடிங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி. ஜம்ப் பண்ணி. முன்னாடி, முன்னாடி. ஏய் ஜம்ப் பண்ணி அடி. முன்னாடி போங்க. முன்னாடி ஸ்ட்ரைட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி முன்னாடி. முன்னாடி போங்க. முடிச்சு. அடி பாவி. கொலைக்கேஸ் ஆயிருக்கும். சரியா? நீ அடிச்சதும் போதும். ஓகே, நீ வந்து கம்ப சுத்துனதும் போதும். தயவு செய்து உன் இடத்துக்கு போயிரு ப்ளீஸ். இப்ப இஸ்பேட் ராஜா டீம்ல இருந்து ஆனந்தையா வாங்க. பின்னாடி Straight up. பின்னாடி பின்னாடினா பேக் பேக் பேக். ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா நேரா போங்க. நேரா 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 அப்படி போங்க போங்க. இன்னும் வந்துட்டீங்க. இங்கிட்டு என்ன இங்கிட்டு. ரைட் அப்படியே நின்னுக்கோங்க. லெஃப்ட். அப்படியே நின்னுக்கோங்க. Left. அட நான் உண்மையா சொன்னா கூட நம்ப மாட்டீங்க.
நீங்களே என்ன சுத்திட்டு இருக்கீங்க? ஜம்ப் பண்ணி அடிங்க. அங்க ஃப்ரண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இன்னும் பின்னாடி வாங்க, பின்னாடி. பின்னாடி இன்னும் பின்னாடி அடிங்க. ஜம்ப் பண்ணி அடி. ஜம்ப் பண்ணி அடி. ஆங்கர் மண்டை போச்சு பின்னாடி இருக்கு பானை பின்னாடி இருக்கு நேரா போங்க. முடிஞ்சிச்சு தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீங்க உங்க இடத்துக்கு போய் நினைக்கலாம். ஓகே இதே ராணி அடுத்து யார் வரீங்க? சோனி கம் ஆன். சோனி ஃப்ரண்ட்ல அடி அப்படியே கீழே போய் வீட்டுக்கு போயிடணும். ஆமா வீட்டுக்கு கொஞ்சம் லெஃப்ட்ல சாச்சி அடி. லெஃப்ட்ல சாச்சி அடிச்சுக்கோ படாது. அடி நேரா சூப்பர் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வேடி. அடி முடிச்சு அவ்வளவுதான். That's all. என்ன சோனி இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா ஜெயிச்சிரு அப்படி சொன்னீங்க? சொன்னேன். ஏன்னா அட்லீஸ்ட் கயிறியாச்சும் டச் பண்ணலாம்னு நினைச்சேன். அது கூட முடியல என்னால. அது கூட முடியல. டஃப்பா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் ட்ரையிங். Thank you. நீங்க இன்னும் உங்க இடத்துக்கு ஒருத்தர் இருக்காங்க எங்க டீம்ல. ஆமா இருக்காங்க. நீங்க உங்க இடத்துக்கு போலாம். அடுத்ததா நம்ம இஸ்பேட் ராஜா டீம்ல இருந்து அவங்களை கூப்பிடலாமா? ஓகே கதிர் கமான். கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்க. இஸ்பேட் ராஜா அப்படியே நேரா வாங்க. லெஃப்ட் அண்ணா வந்தாச்சா? இல்ல இன்னும் கொஞ்சம் ரைட்ல. ஆங்கர் போடுங்க. சூப்பர். ரைட்ல போடுங்க. ரைட்ல போடு சைடுல போடு. பாரு பொங்க போட்டும். நல்லா எம்பி போடுங்க. அடிங்க. அதெல்லாம் எல்லாரும் என் மண்டையிலேயே வந்து குறி வைக்கிறீங்க. 4 பேர் மண்டல ஷேப். நடுவர் நீங்க தானே. நீங்க உங்க இடத்துக்கு போயிருங்க. சரி ரைட். ஓகே அடுத்ததா நம்மளோட இது ராணி டீம்ல இருந்து ஒரே ஒரு ராணி தான் பாக்கி இருக்கீங்க. எஸ் வந்துறீங்களா? நாங்க அனுப்புறோம். ஏய் ரைட் போ. ஸ்ட்ரைட்டா வா. அங்கதான் அடி. அப்படி இல்ல பின்னாடி வரணும். பின்னாடி இதுல ஒரு போடு. லேசா ரைட். அடி. லேசா ரைட்ல. லேசா ரைட்ல. ரைட்ல போணும். ரைட்ல போணுமா? இங்க வராதமா? அந்த ரைட்ல போமா? ரைட்ல. நேரா ரைட்ல. எகிரி அடி. ரைட்ல எல்லாத்தையும் ஏறுறது. ஏய் நல்லா எகிரியா. ஆமா நடக்காது. அடே போடா சூப்பர் வெல் ரைட். 3 பேரும் இறங்கிட்டீங்க. யாருமே பானையை டச் ஏய் பண்ணல. இட்ஸ் ஓகேங்க. நான் பானைய டச் பண்ணா போதும். நான் பரவாயில்ல கயிறியாவது டச் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்காக ஓகே சோ 2 டைம் வந்து கயிறை டச் பண்ணிட்டீங்க. அதையே ஒரு வெற்றியா நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகேக்கா. சூப்பர். இப்படி ஜெயிச்சா உண்டு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம இஸ்பேட் ராஜாஸ்ல இருந்து ஒரே ஒரு ராஜா மட்டும் பாக்கி இருக்காரு. நம்ம ராகுல் மட்டும் பாக்கி இருக்காரு. ராகுல் மாஸ் பண்ணிடலாமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணு. வாங்க. அவங்க டெக்னிக் நமக்கும் தெரியும் காட்டும். வந்துருச்சு. அடிச்சாச்சு. அடிச்சாச்சு. லெஃப்ட்ல லேசா வாங்க. அரை அடி. அப்படிதான் போடுங்க. அடி போட்டுருங்க. இந்த பக்கம் அடிச்சாச்சு. லெஃப்ட்ல வாங்க. லெஃப்ட்ல திரும்புங்க. போடுங்க. இப்படியே லெஃப்ட்ல திரும்புங்க. லெஃப்ட்ல திரும்புங்க. அவங்க சொல்றத கேட்காதீங்க. கொஞ்சம் பின்னாடி. அப்படி போடுங்க. அப்படிதான் ஒரு அடி பின்னாடி. தோளுகிட்ட இருக்கு. முதுகுல இருக்கு. அடிக்க ஒரு அடி. அடிக்க இன்னும் ஒரு அடி. அவ்வளவுதான். அண்ணா கொஞ்சம் ரைட். இன்னும் வேகமா அடிச்சிருங்கடா. ராகுல். எப்படி? சூப்பர் ராகுல். எப்படி இப்படி மாஸ் பண்ணிருக்கீங்க நீங்க? என்னைக்குமே மாசாமா. செம்ம. வெளியே தெரியுறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரியுறது பல ரூபங்கள். சூப்பர் ராகுல். செம்மையா விளையாடுங்க. உங்க இடத்துக்கு போலாம். ஓகே தேங்க் யூ. ஓகே ராகுல் சூப்பரா விளையாண்டீங்க. நம்ம இது வரைக்கும் 4 கேம் விளையாண்டோம். 4 ரவுண்ட்ல
யார் வின் பண்ணாங்க அப்படின்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். So the winners are ultimately Ispet Rajas. எங்க ராஜா ராகுல் ராஜா. வாவ். ஸோ நம்மளோட ஜெயா டிவி வியூவர்ஸ் எல்லாருமே வந்து எங்களோட ஷோ பார்த்து இஸ்பேட் ராஜா, இதய ராணி இவங்க அடிச்ச கூத்து, இவங்களோட சேட்டை எல்லாத்தையும் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல்.